கொண்டல் வண்ணன் கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாதே. அன்பர்களே, மார்கழி மாதம் 11வது பாசுரம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த பெரியாழ்வார் ஸ்ரீ வல்லப தேவனுக்கு பரத்துவர் நிர்ணயத்தை வழங்கினார். பாண்டிய மன்னனாகிய வல்லப தேவனுக்கு பரத்துவர் நிர்ணயத்தின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த பரத்துவர் நிர்ணயம் என்றால் என்ன என்பதை அவனுக்கு உணர்த்தி பெரும் பொற்கிழிகளை பரிசாக பெற்றவர் நம்முடைய விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வார். பரத்துவர் நிர்ணயம் என்றால் என்ன என்றால், மழைக்காலத்திலே ஒருவன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வெயில் காலத்திலே உழைத்து பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறான். இரவிலே ஒருவன் நிம்மதியாக படுத்து உறங்க வேண்டும் என்றால் அவன் பகல் முழுக்க உழைக்க வேண்டும். அதைப்போல ஒருவன் இளமை காலத்திலே உழைத்து பணத்தை சேர்த்து வைத்தால் அவன் முதுமை காலத்திலே உட்கார்ந்து உண்ணலாம். அதைப்போல இந்த ஜென்மத்திலே நாம் நல்லதை சேர்த்து வைத்தால் நாம் அடுத்த ஜென்மத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதுதான் பரத்துவர் நிர்ணயம் என்று சொல்வார்கள். இதை ஸ்ரீ வல்லப தேவனுக்கு உணர்த்தியவர் நம்முடைய பெரியாழ்வார். அவர் வடபெருங்கோயில் உடையானுக்கு புஷ்ப கைங்கரியங்களை செய்து கொண்டிருந்தார். அவருடைய தோட்டத்தில் இருந்த ஒரு துளசி செடியின் கீழிருந்துதான் நம்முடைய ஆண்டாள் நாச்சியாரை அவர் கண்டெடுத்தார். அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு சூடி கொடுத்த சுடர்குடி என்று ஒரு பெயர் உண்டு. ஏன் அவளுக்கு அந்த திருப்பெயர் ஏற்பட்டதென்றால், அவர் வடபெருங்கோயில் உடையானுக்கு நாள்தோறும் மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சாற்றுவதற்காக அனுப்பி வைப்பார். அப்பொழுது பெரியாழ்வாருடைய மகளாகிய ஆண்டாள் எப்பொழுதும் கண்ணனையே நினைத்து கொண்டிருப்பதினாலே, கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என்று அவள் நினைத்த காரணத்தினாலே அந்த மாலையை எடுத்து தன்னுடைய கழுத்திலே அணிந்து அழகு பார்த்துவிட்டு, இந்த மாலைதான் வடபெருங்கோயிலுடையானுடைய கழுத்திலே அலங்கரிக்கப் போகிறது என்று அவள் நினைத்தார். இதை ஒரு நாள் பார்த்துவிட்ட பெரியாழ்வார், ஏனம்மா இப்படி செய்கிறாய் என்று கேட்கப் போக அவள் தனது உள்ளத்திலே இருந்த காதல் உள்ள கிடக்கை அவள் வெளிப்படுத்தினார். அப்பொழுது பெரியாழ்வார் பயந்து போனார். ஏமா, யாரோ ஒரு மனிதரை நீ காதலித்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் நீ காதலிப்பது வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அல்லவா நீ காதலிக்கிறாய். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் அவர் கேட்கிறார். ஆனாலும் ஆண்டாள் தனது மன வைராக்கியத்தினாலே சொல்கிறாள், நிச்சயமாக இது நடைபெறும் என்று. பெரியாழ்வார் பெரும் குழப்பத்தோடே ஒரு நாள் படுத்து உறங்குகிறார். அப்பொழுது அவருடைய கனவிலே தோன்றிய அரங்கன், எனக்கு நீ மாமனாராக ஆக வேண்டும், எனவே ஆண்டாளை அலங்கரித்து பல்லக்கிலே அவளை நீ அழைத்து கொண்டு வருவாயாக என்று கூறுகிறார். அதற்கு பிறகு ஆண்டாள் திருவரங்கத்துக்கு வருகிறார். எல்லோருடைய முன்னிலையிலும் ஆண்டாள் அரங்கனோடு ஒன்றர கலக்கிறார். இதுதான் ஆண்டாளினுடைய ஒரு சிறப்பு. அப்படி பரத்துவர் நிர்ணயத்தை வழங்கிய பெரியாழ்வார் இந்த ஆண்டாளை எடுத்து தன்னுடைய மகளாக வளர்க்கிறார். பரத்துவர் நிர்ணயத்தை முடித்துவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெரியாழ்வார் திரும்பி வருகின்ற போது பெருமாள் தன்னுடைய கருட வாகனத்திலே அவருக்கு காட்சியளிக்கிறார் ஆகாயத்தில். இதை பார்த்த பெரியாழ்வார் பயந்து, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பெருமாளை போற்றி பல்லாண்டு பாடுகிறார். இப்படிப்பட்ட பெரும் சிறப்புகளை உடையவர்தான் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய பெரியாழ்வாருடைய இந்த வளர்ப்பு மகள்தான் இந்த ஆண்டாள் நாச்சியார். அவள்தான் மார்கழி மாதத்திலே தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாக அவள் கற்பனை செய்து கொண்டு, ஆயர்பாடியாக தான் வாழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை அவர் கற்பனை செய்து கொண்டு பாடுகிற 11வது பாசுரம். மார்கழி மாதம் 11வது நாள். கற்றும் கறவை கணங்கள் பல கறந்து செற்றால் திரளழிய சென்று செருக்கு செய்யும் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றறிவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாடலிலே ஆயர்களினுடைய இடையர்களுடைய பண்பு நலன்களை ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக கூறுகிறார். கற்றும் கறவை கணங்கள் பல கறந்து,
அதாவது கன்றுகளையும் பசுக்களையும் ஒன்றாக சேர்த்த இடையர்கள் பாலை மட்டும் கறப்பது மட்டும் அவர்களுக்கு தெரியாது. பால் கறப்பதோடு இவர்கள் பகைவரோடு போரிட்டு வெல்லக்கூடிய ஆற்றலும் பெற்றவர்கள். எனவே கற்றும் கறவை கணங்கள் பல கறந்து கன்றுகளையும் பசுக்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து மந்தையாக அவைகளை வைத்து அவற்றிடமிருந்து பால்களை கறந்து பயன் பெறக்கூடிய இடையர்கள் செற்றால் திரளெழிய சென்று தன்னோடு பகை கொண்ட பகைவரோடு போரிட்டு அவர்களை வெல்லக்கூடிய பெரும் பேராற்றல் பெற்றவர்களாகவும் பெரும் வீரர்களாகவும் இந்த இடையர்கள் விளங்கினார்கள். அப்படி விளங்கிய இடையர்கள் அவர்கள் குற்றம் ஒன்றும் இல்லாதவர்கள், யாருக்கும் எந்த குற்றமும் செய்யாதவர்கள், அவர்கள் வெள்ளந்தியான மனத்தை உடையவர்கள். எனவேதான் ஆண்டாள் பின்னால் வரக்கூடிய பாசுரத்திலே அவள் சொல்கிறாள், நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்று சொல்கிறாள். நாங்கள் சூது தெரியாது, வாது தெரியாது, பிறரை பழித்து பேசுவதற்கு எங்களுக்கு தெரியாது, நாங்களெல்லாம் கண்ணன் காட்டிய வழியிலே செல்பவர்கள். எனவே ஆடு மாடுகளை மேய்ப்போம், ஆடு மாடுகளிடத்தில் அன்பு செலுத்துவோம், அவைகளோடு ஒன்றரை கலந்து இருப்போம், அவைகள் கொடுக்கின்ற பாலையும் நெய்யையும் வெண்ணையும் உண்டு மகிழ்ச்சி கடலிலே நாங்கள் திளைப்போம். எனவேதான் சொல்கிறாள், குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர். அவர்கள் தப்பே செய்ய மாட்டார்கள், குற்றமே அவர்கள் மீது யாரும் குற்றம் குறைகளை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட இடையனுடைய பொற்கொடியே, ஏ பெண்ணே, ஆண்டாள் தன்னுடைய தோழிமாரை அழைக்கிறாள். ஏ பெண்ணே, நாங்களெல்லாம் மார்கழி மாதம் பனி பொழிகின்ற விடியற்காலை நேரத்தில் உன் வீட்டு வாசலில் இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செய்வதற்காக நாங்களெல்லாம் கிளம்பி கொண்டிருக்கிறோம், உன்னை எழுப்புகிறோம், நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே, இதெல்லாம் உனக்கு தகுமா? எனவே குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்கள். உங்களுடைய தாய் தந்தையர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? குற்றம் குறை இல்லாதவர்கள். அப்பேற்பட்ட இடைக்குலத்திலே பிறந்த நீ ஏன் இன்னும் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய்? பொற்கொடியே, பொன் போன்ற கொடி போன்ற பெண்ணே, புற்றரவு அல்குல் புனமையிலே. புற்றரவு என்றால் புற்றிலிருந்து வரக்கூடிய பாம்பு எப்படி இருக்குமோ, படம் எடுத்து ஆடும் இல்லையா பாம்பு, அதை போன்ற அழகிய திருமேனி உடையவளே, போதராய், வெளியில் புறப்பட்டு வா, இன்னும் ஏன் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய்? நாங்களெல்லாம் குளிரில் அப்படியே நடுங்கிக்கிட்டு உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப நேரமாக உன்னை நாங்கள் அழைச்சிக்கிட்டு இருக்கோம், எனவே நீ புறப்பட்டு வா, ஏன் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டாளும் தன்னுடைய தோழியர்களும் படுத்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடைக்குல பெண்ணை அழைக்கிறார்கள். சுற்றத்து தோழிமாரெல்லாம் நின் முற்றம் புகிந்து முகில்வண்ணன் பேர் பாட. சுற்றத்து தோழிமார், அக்கம் பக்கத்தில் இருக்கிற தோழிமார்கள், அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய தோழிமார்கள், மூன்றாவது தெருவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உன் வீட்டு முற்றத்தில் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக தெரியுமா? முகில்வண்ணன் பேர் பாட. அந்த கருக்கொண்ட மேகங்கள் எப்படி கண்ணங்கரேல் இருக்குமோ அதை போன்ற அழகிய திருமேனி உடையவன் கண்ணன், அவனுடைய புகழை நாங்கள் பாடுவதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் நீ என்ன இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா? சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி, சிற்றாதே பேசாதே, எதற்கும் அசைந்து கொடுக்காமல் நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. நாங்கள் எவ்வளோ நேரம் அந்த கண்ணனை புகழ்ந்து பாடி அவனிடத்தில் பரிசு பெற வேண்டும், அருளை பெற வேண்டும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீ மட்டும் இன்னும் அசைந்து கொடுக்காம ரொம்ப வைராக்கியத்தோடு படுத்து உறங்கிட்டு இருக்கியே. செல்வ பெண்டாட்டினி, நீ கிருஷ்ணனுடைய அந்த கண்ணனுடைய செல்ல ஒரு பெண்டாட்டி. ஏ ஆயர்குல சிறுமியே, நீ இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கியே, நீ அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. கண்ணன் உன் மீது மிகுந்த அன்புடையவன், உன்னை அவன் நேசிக்கிறான். எனவே நீ அவனுக்கு செல்ல பெண்டாட்டி. நீ தானே முதல்ல எங்களை எல்லாம் எழுப்பணும். அதை விட்டுட்டு நாங்கள் உன்னை எழுப்புற மாதிரி வச்சுக்கிறியே, இதெல்லாம் நியாயமா இது என்று கேட்கிறார். எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோர், எதற்காக இப்படி இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க? நாங்களெல்லாம் உன் வீட்டு வாசலில் முற்றத்தில் காத்துக்கிட்டு இருக்கோமே என்று ஆண்டாள் நாச்சியார் ஆயர்குல சிறுமியை பார்த்து கேட்கிறாள். ஏலோர் எம்பாவாய், ஏலே பாவையே, பாவை போன்ற பெண்ணே, ஏன் இப்படி படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய்? மார்கழி மாதம் பனிக்காலம், குளிர் தாங்க முடியல, நாங்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டு முற்றத்தில் காத்துக்கிட்டு இருக்கோம், அந்த கண்ணனை பாடுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நீ மட்டும் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாயே, ஏன் என்று கேட்கிறார். இங்கே
ஆயர்களுடைய சிறப்புகளை பற்றி ஆண்டாள் ஆரம்பிக்கிறாள். கற்றும் கறவை கணங்கள் பல கறந்து என்று. கண்ணன் எம்பெருமான் காட்டிய வழியில் செல்லக்கூடிய இடையர்கள் கண்ணனே ஒரு குடுவையை வைத்து வழிபட்டு கொண்டிருந்தானா. நாரத முனிவர் ஒரு முறை துவாரகைக்கு வருகிறார். துவாரகைக்கு வரும்போது அங்கே கண்ண பரமாத்மா ஒரு பானையினுடைய குடுவையிலே சில சாம்பல்களை போட்டு அதை வணங்கி கொண்டிருந்தாராம். அப்பொழுது நாரத முனிவர் கேட்டாராம், நீதான் சாட்சாத் இந்த உலகத்தினுடைய முழுமுதற் கடவுள், நீதான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம். அப்படி இருக்க இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அண்ட சராசரத்திலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எல்லா ஜீவராசிகளையும் உன்னையே கண்ணா வணங்குகிறது தெய்வமாக. ஆனால் நீ என்ன இப்படி ஒரு பானை குடுவையில் போய் சாம்பலை அள்ளி போட்டு வணங்கி கொண்டிருக்கிறாயே, இது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, ஏன் இப்படி செய்தாய் நீ என்று நாரத முனிவர் கண்ணனிடத்திலே கேட்கிறார். அதற்கு கண்ணன் ரொம்ப அழகாக சொல்கிறான், உண்மைதான் நீ சொல்கிறது நாரதரே, ஆனால் இந்த குடுவையில் இருக்கக்கூடிய சாம்பல் எது தெரியுமா? இந்த இடையர்களுடைய பாதம் பட்ட அந்த மாட்டினுடைய சாணம். அது காய்ந்து போய்விட்டது. அதை எரித்து சாம்பலாக்கி அதை குடுவையில் போட்டு நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து உடம்பெல்லாம் நான் பூசிக்கொள்வேன் என்று கண்ணன் எம்பெருமான் சொன்னதாக ஸ்ரீமத் பாகவதத்திலே ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. எனவே அன்பர்களே, அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆயர்களினுடைய பண்புகளை எடுத்துக்கூடிய இந்த பாடல்தான் கற்றும் கறவை கணங்கள் பல கறந்து செற்றால் திரளழிய சென்று செருக் செய்யும் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்குடியே புற்றறிவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் சரணம். 16வது பாசுரம் முற்று பெற்றது.